வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு எஸ்டி கவரி. நீங்கள் இப்போ வந்து ரா மெட்டீரியல் செக்ஷன் பார்த்துருக்கீங்க போன வீடியோவில். ஸோ இது பார்க்குறது வந்து ஃபுல்லாக வந்து ஃபேக்ட்ரியில் என்ன நடக்கும்னா, அந்த ரா மெட்டீரியல் வந்து ஃபேக்ட்ரியில் வரும். ஃபேக்ட்ரியில் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உட்காந்து ஒரு ஐட்டமும் கம்பி கட்டுவாங்க. இப்போ இது கம்பி கட்டி மாட்டல், இது தோடு, இந்த மாதிரி கம்பி கட்டி அதுக்கப்புறம் இந்த மாதிரி கம்பி பற்றி அடுக்கி வைப்பாங்க. அடுக்கி வச்சோடனே எல்லாம் கூட்டு பாருங்கள், அங்கே பாருங்கள், அதுதான் கூட்டு கம்பி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த ஐட்டம் தான் இருக்கும். எல்லாம் கம்பி கட்டி வச்சுருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கம்பி கட்டி வச்சுருந்தாங்க, அந்த கம்பி கட்டி வச்ச ஐட்டம் இங்கே வந்துடும். இங்கே வந்துட்டு ஒரு ஹாட் வாட்டரில் போட்டுட்டு, இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆசிட் வாட்டர். இந்த சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிக்கல் எதுனா வந்து தேவையில்லாத மெட்டலு அதெல்லாம் இருந்தால் இந்த ஆசிடில் போட்டு அலம்புவாங்க. இந்த ஆசிடில் போட்டு அலம்புனால என்ன ஆகும்னா, அந்த வேஸ்டேஜ் எல்லாமே வந்து க்ளீனிங் ஆகிடும். அது திருப்பி அந்த கெமிக்கல் எங்கன்னா ஐட்டமில் இருந்துட்டு போகுது, அதுக்கு திருப்பியும் ஃபுல்லாக கெமிக்கல் வாஷ் பண்ணுவாங்க. ஒரு வாலிலையும் ஒரு கெமிக்கல் போட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்து முடிச்சு, இதில் கை படக்கூடாதுனால தான் இந்த மாதிரி கம்பி கட்டுவோம். அந்த கை ரேகை கூட வரக்கூடாது, அதனால் கெமிக்கல் போட்டுட்டு இது ஒரு கெமிக்கல் திருப்பி அந்த வாஷ் பண்ணது க்ளீனாக இருக்கணும், அதுக்காக. அதுக்கப்புறம் உங்களுக்கு நேனோ டெக்னாலஜி இந்தியாவிலே நம்ம கிட்ட மட்டும் தான் இருக்குது. நேனோ டெக்னாலஜி வந்து இங்கே வந்துடும். திருப்பி இந்த ப்ராசஸில் வரும். இந்த ப்ராசஸில் என்ன ஆகும்னா, திருப்பியும் ஒரு ஹாட் வாட்டர் க்ளீனிங் ஆகும். இது ஃபுல்லாக ஆரோ வாட்டர் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக மெஷினரி போட்டு ஆரோ வாட்டர் எதுவுமே வந்து உங்களுக்கு சாதா தண்ணியில் கூட பண்ண மாட்டோம், எல்லாமே வந்து ஆரோ வாட்டரில் தான் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல், இதில் ஒரு ஹீட்டிங் போட்டு மைனஸ் போட்டு இதில் ஒரு காப்பர் மாதிரி ஏறும். இது நானோ காப்பர் டெக்னாலஜின்னு வாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு க்ளீனிங் ஆகும். திருப்பியும் இந்த வாலியில் போட்டு க்ளீன் பண்ணுவாங்க. ஒரு வாலிலையும் ஒரு கெமிக்கல் இருக்குது, அதுதான் சொல்ல வரேன். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, எல்லா ஐட்டமும் உங்களுக்கு தரமான ஐட்டமாக போகணும். அதனால தான் இன்ஹவுஸ் ரா மெட்டீரியல், இன்ஹவுஸ் பிளேட்டிங் எல்லாமே வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தது அங்கேருந்து சிங்கிள் அடிச்சுட்டு நானோ காப்பர் அடிச்சுட்டு இங்கே வந்துடும். இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஆனதுக்கப்புறம் இதை வந்து ஃபுல் க்ளீனிங் ப்ராசஸில் ஊற வச்சுருவாங்க, கெமிக்கல் போட்டு வெயிட் பண்ண வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஃபுல்லாக காப்பர் பண்ணுவாங்க. இது வந்து காப்பர் டேங்க். இதெல்லாம் இதில் ஒரு ஐட்டமாக உங்களுக்கு இந்த மாதிரி கம்பி கட்டுவாங்க. ஒரு சின்ன உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கம்பி கட்டிகிட்டே இருப்பாங்க. இதில் என்ன ஆகும்னா, இந்த ஷைனிங் குறைஞ்சது அந்த ஷைனிங் இருக்கும். காப்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக் வந்து உள்ள பார்த்தீங்கன்னா பேக் இதில் பார்த்தீங்கன்னா காப்பர் பேக் தான், பியூர் காப்பர் தான் எல்லாமே பண்ணுறோம். எல்லாமே வந்து உங்களுக்கு சைட் இதுலேருந்து சிங்கிள்லேருந்து அப்படியே டபுள் காப்பர் வந்துடும். டபுள் காப்பர் ஆகி திருப்பி ஒரு கெமிக்கல் வாஷ் பண்ணி இப்போ வந்து திருப்பி அதே மாதிரி இந்த கோல்டு எடுத்தது ப்ராசஸ் ஸ்டார்டிங்கில் ஜிபிசினா என்னதுன்னா கோல்டு எலக்ட்ரானிக் பவுடர். இது வந்து நம்ம ஐட்டமில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு பியூர் கோல்டு ஜிபிசி தான் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி பிராண்டட் ஜிபிசி தான் யூஸ் பண்ணுறோம். இது இப்போ காலையில் ஒரு ஃபஸ்ட்டு செட்டு வேலை முடிஞ்சிச்சு. இப்போ இது செகண்ட் செட் வேலை. ஒரு வேலைக்கு ஒரு 5 கிராம் ஜிபிசி இதுலேயே போட்டிருக்கோம் பாருங்கள், 5 கிராம்ஸ். இந்த மாதிரி ஒயிட் கலரில் பவுடர் இருக்கும். அதை கட் பண்ணிவிட்டு இதில் ஊற்றிட்டு இதில் மிக்ஸ் பண்ணுவாங்க. இது பாருங்கள், இதுதான் வந்து பொட்டாசியம் ட்ரைனேட் ஜிபிசி. இப்போ இதை வந்து கோல்டு ஃபஸ்ட்டு தண்ணி, இது வந்து செகண்ட் தண்ணி. இதில் முதலே வந்து 1 கிராம்லேருந்து 2 கிராம் ஜிபிசி எப்போவுமே இருக்கும். இந்த தண்ணியை வந்து திருப்பி இங்கே போட்டுருவோம். அதனால் என்ன ஆகும்னா, இருக்க தங்கம் திருப்பியும் இதுலேயும் போடுவோம். இப்போ இது கோல்டு வாட்டர். இதில் ஹீட்டர் கொடுத்துருக்கோம், அதோட கெமிக்கல்ஸ்லாம் உள்ளே போட்டிருக்கோம். இப்போ இதில் போடுற ஜிபிசி, இதுலேயும் கொஞ்சம் ஜிபிசி என்ன இருந்தாலும் போடுவோம். ஹீட்டிங் டெம்பரேச்சர் 100 டிகிரி செல்சியஸில் இருக்குது தண்ணி. இது பார்த்தீங்கன்னா FGA, அது ஒரு விதமான கெமிக்கல். அது வந்து ஸ்ட்ராங்காக கொஞ்சம் ஹார்ட்னஸ் கொடுக்கும். பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் வந்துகிட்டே இருக்கும். ஒரு பக்கெட்லேருந்து தண்ணி ஊற்றி வாஷிங் பண்ணி ஒரு வாட்டர் எல்லாமே வந்து ஃபில்டர் வாட்டர் ஆக்வா வாட்டரில் பண்ணது. ஃபஸ்ட்டு காப்பர் ப்ராசஸ் உங்களுக்கு காட்டினேன். அதே மாதிரி இது வந்து கோல்டு ப்ராசஸ். எல்லாமே ஒரு கை பட்டிருக்கும், எல்லாமே ஃபினிஷிங்காக வரணும். அதனால் எல்லாமே ஒரு 6 பக்கெட்டில் 7 பக்கெட்டில் வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் இதில் கெமிக்கல் இருக்குது. கெமிக்கலும் ஹாட் வாட்டர்
அதில் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் போயிட்டு திருப்பி இந்த பக்கெட்டில் வாஷ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு 5 பக்கெட்டில் வாஷ் பண்ணி இங்கேயும் கெமிக்கல் சுத்தம் இருக்கும். எல்லாமே இது பார்த்திங்கன்னா ஹீட்ரு. இதுதான் வித்தியாசம். இப்போது வந்து வெளியில் வந்து இந்த மாதிரி கோல்டில் எடுக்க மாட்டாங்க கலரு அப்படின்னு சொல்ல வரல. இது சில பேர் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லோரும் நம்ம தப்பாக சொல்லக்கூடாது. உங்களுக்கே தெரியணும் நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னால் போதும். இது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு தண்ணிக்குள்ளே வந்து கோல்டுக்கு போகுது. ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி அதை வந்து கோல்டு ஹாஃப் கலர் எடுத்துருவோம். பாதி கோல்டு இதில் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ஒரு மஞ்சள் அளவுக்கு கலர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் முழு கோல்டு 2 வாட்டி உங்களுக்கு கோல்டு ஏற்றுரும். இப்போ பாருங்க, திருப்பி ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி இப்போ வந்து கோல்டு தண்ணி பியூர் கோல்டில் தண்ணிக்குள்ளே போகுது. இப்போ உங்களுக்கு பியூர் கோல்டு கலர் வந்துடும். பாருங்கள், உங்களுக்கு கலர் பார்த்தா தெரியுது பாருங்கள். இப்போ திருப்பியும் இது ஹீட்டிங் ப்ராசஸ் நடந்து வேலை வந்து க்ளீனிங் பண்ணி திருப்பியும் ஒரு வாட்டி திருப்பியும் ஒரு கோல்டு எடுக்கும். ஆனால் ஃபைனல் டச் கலர் ஒரு வாட்டி எடுக்கும். அப்போது 3 வாட்டி கோல்டு எடுக்கிறோம். இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு கலர் தெரியுதா? அந்த கலரோட பர்ஃபெக்ட்னஸ் தெரியுதா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆனோட் கேத்தோட் மெத்தட். கரண்ட் மைனஸில் போயிட்டு கோல்டு ஆகிடுது. இந்த செட்டு அப்படியே பாருங்கள், இது ஃபுல்லாக இட் இஸ் கால்ட் ஃபுல் கோல்டு கலர். இதனால தான் இந்த அருமையான நம்ம கலர் கொடுக்க முடியுது. அதில் வந்து ட்ரையர் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு ஐட்டமும் அந்த ட்ரையர் கூட ப்ராசஸ் முடியல. இப்போ வந்து இது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கம்மி கட்டுவாங்க. கோல்டான ஐட்டம் இந்த மாதிரி கட்டி இது லேக்கர் ப்ராசஸ் போகும். லேக்கர் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி கம்மி கட்டி இந்த லேக்கர் ஒரு கெமிக்கலும் வந்து ஒரு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஐட்டமும் வாஷ் பண்ணுவாங்க, திருப்பி வாஷ் பண்ணுவாங்க. இதுதான் லேக்கர். இந்த லேக்கர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி இட்டாலியன் பேஸ் லேக்கர். இது ஃபுல்லாக பாருங்கள், இந்த திக்னஸ் தெரிஞ்ச உங்களுக்கு இந்த ஒட்டும் ஐட்டம் ஒட்டுது. லேக்கர்னால் என்னென்னா ஒரு விதமான பிளாஸ்டிக் கோட்டிங். அது ஐட்டம் மேலே இப்போ கோல்டு ஏற்றிட்டு அது லேக்கர் ஃபஸ்ட்டு குவாலிட்டி. உங்களுக்கு திக்னஸ் பார்த்தீங்களாவே தெரியும். ஒரு ஐட்டமும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ திக்காக இருக்கும். இந்த பாதை தெரிஞ்சா உங்களுக்கு இதெல்லாம் வந்து லேக்கர். லேக்கர்னா இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் லேக்கர். இதெல்லாம் ஓல்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்காவாக ஏற்றுறோம். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி லேக்கர். ஏன்னா இது மில்க் கலரில் இருக்குது. இதில் வந்து நிறைய பேர் வந்து இதுலேயே எல்லோ கலர் போட்டுருவாங்க. அந்த கோல்டு ப்ராசஸே ஆகாது. டேரெக்டாக லேக்கர்லேயே உங்களுக்கு எல்லோ பெயிண்ட் அடித்த மாதிரி ஒரு டை போட்டோம்னா அந்த ஐட்டமில் அந்த டை எடுத்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு அந்த கோல்டு கலர் மாதிரி தெரியும். ஆனால் அது வந்து மைக்ரோ கோல்டு பிளேட்டிங் கிடையாது. அது டை கோல்டு பிளேட்டிங். இது மைக்ரோ கோல்டு பிளேட்டிங். கோல்டு தெரியுது, உள்ள வெளியில் வந்து அந்த மில்க் லேக்கர் மாதிரி தெரியுது. இப்போ இதை க்ளீன் பண்ணுவாங்க. இதை க்ளீன் பண்ண உடனே உங்களுக்கு எல்லாமே வந்து பர்ஃபெக்ஷனாக தெரியும். ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்குது. ஒரு க்ளீனிங்கும் ஒரு ஐட்டமும் 5லேருந்து 6 வாட்டி க்ளீனிங் ஆகும். அப்போ தான் இந்த குவாலிட்டி கொடுக்க முடியும். நம்ம நோக்குமே வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கோல்டு கவரிங் ஐட்டம் செய்யணும். அதுவும் கம்மியான விலைக்கு தரமான ஐட்டம் போய் சேரணும். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ட்ராலியில் ரெடி பண்ணுவோம். ரெடி பண்ணிட்டு இங்கே 2 ஓவனுக்குள்ள போகும். ஒரு ஓவனும் பார்த்தீங்கன்னா இதுக்கு இப்போ உங்களுக்கு சும்மா எக்ஸாம்பிள் வச்சு காட்டுறோம் எப்படி இதில் போவோன்ட்டு. இந்த ஃபுல் ட்ராலி இருக்கும். ட்ராலி அப்படியே ஓவனுக்குள்ளே போகும். ஓவனுக்குள்ளே போய் லாக் ஆகிட்டு டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 140 டிகிரி டெம்பரேச்சர் இருக்கும். 140 டிகிரி 30 நிமிஷம். 140 டிகிரி 30 நிமிஷம் உள்ள பேக் ஆகும் ஐட்டம். இது கம்ப்ளீட். இது 142ல இருக்கு. இப்போ இது 150 வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் 30 நிமிஷம் இருக்கணும். அதுக்கப்புறம் வெளியே வரும் ஐட்டம். வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த ப்ராசஸ் அதை யூஸ் பண்ணணும். பேக்கிங் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு காட்டினா அந்த மாதிரி பேக்கிங் ஆகிட்டு ஒரு ஐட்டம் லோகோ போட்டுட்டு எஸ்டி ரெஜிஸ்டர்ட் பிராண்ட் வந்து வாங்கணும்னு டைம் அலோன் கேட்கணும். அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற மெயின் ப்ராசஸ் இது யார் வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு கிடையாது. இது மெயின் ப்ராசஸ் என்னன்னா இங்கே இருக்க ஒரு ஸ்டாஃப் ஒரு இதுவும் வந்து ஐட்டம் நல்லா கொடுக்கணும். கஸ்டமர் வரைக்கும் போகிறவங்களுக்கு ஒரு குத்துக்குன்னா என்ன பார்த்து போகிறோம் அந்த அளவுக்கு யோசிச்சு டோட்டல் டீம் உங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து செஞ்சுட்டே இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிளான்ட் வந்து 6 மணிக்கு திறந்துருக்கோம். பிளான்ட்னா ஃபேக்ட்ரி. இது வந்து ஏன் இதெல்லாம் உங்களுக்கு முக்கியமாக சொல்ல இவ்வளோ வருஷம் சொல்ல இன்னைக்கு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா எல்லா ஐட்டம் வந்து ரேட்டு கூடிலே போகுது. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா குவாலிட்டியே சேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த ஹாஃப் ஆக்குறாங்க, டை ஆக்குறாங்க, கோல்டை யூஸ் பண்ண மாட்டுறாங்க. நம்ம அப்படி பண்ணலை. நம்ம அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா கஸ்டமர் வந்து பிராண்டை எஸ்டி ரெஜிஸ்டர்ட் லோகோவை நம்பி வாங்குறீங்க. அப்போ வந்து இந்த ப்ராசஸ் இந்த கோல்டு ஏற்றுறது அந்த ப்ராசஸ் பண்ணி தரமான ஒரு நகை வந்து கம்மி விலையில. ஏன் கம்மி விலை சொல்றேன்னா இப்போ வந்து வெளில இருக்கவங்க வந்து அவங்களே தானே மேனுஃபேக்சரிங் பண்ண மாட்டாங்க.
இங்க வந்து பச்சை முதல் கொண்டும் ரா மெட்டீரியல் முதல் கொண்டும் ஃபேக்டரி முதல் கொண்டும் எல்லாமே ஓன் ப்ராஃபிட்ல கம்மி மார்ஜின்ல வச்சுட்டு அந்த மார்ஜினை வந்து கஸ்டமருக்கு தரமான ஐட்டம் போகணும் தான் ஏற்றுக்கொள்கிறோம். அதே மாதிரி எல்லா ஐட்டமும் பர்ஃபெக்ஷனா இருக்கும். நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுதான், எஸ்ஜி ரெஜிஸ்டர்ட் லோகோ ஆல் ஓவர் இந்தியா எங்க வேணாலும் போய் செக் பண்ணி கடையில் செக் பண்ணி வாங்குங்க. எல்லா டீமுக்கும் நன்றி, வணக்கம்.